நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சுருட்டப்பள்ளியில இருக்கிற பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவா விஷ்ணு பகவான சயன கோலத்துல நம்ம பல கோவில்கள்ல பார்த்திருக்கோம். இந்த கோவில்ல உருவ வடிவுல சிவபெருமான் சயன கோலத்துல பள்ளி கொண்டு காட்சி தராரு. இந்த கோவில்ல மூலவர் வால்மீகீஸ்வரர்ன்ற திருநாமத்திலையும், அம்பாள் மரகதாம்பிகைன்ற திருநாமத்திலையும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோவில்ல தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவி தாரையோட அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, மூலவர் சன்னதிக்கு வெளியே துவார பாலகர்களுக்கு பதிலா சங்க நிதியும் பதும நிதியும் அருள் பாலிக்கிறாங்க. அதோட அம்பாள் சன்னதிக்கு வெளியே துவார பாலகியர்களுக்கு பதிலா பார்க்கடல்ல இருந்து கிடைச்ச காமதேனுவும் கற்பக விருட்சமும் அமைஞ்சிருக்கு. இதுல சங்க நிதியும் பதும நிதியும் யாருன்னு பாத்தீங்கன்னா, செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு கீழே பணியாற்றுற 9 நிதிகள்ல முக்கியமான 2 தேவதைகள். சங்கநிதி வலம்புரி சங்க அடையாளமா கொண்டவரு. இவரு பொருளையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கிறவரு. பதுமநிதி இவரு தாமரை அடையாளமா கொண்டவரு. இவரு அறிவு, ஞானம் மற்றும் கல்வி செல்வத்தை கொடுக்கிறவரு. இந்த தல வரலாறு என்னன்னா, பார்க்கடல்ல இருந்து எழுந்த ஆலகால விஷத்தை பருகின சிவபெருமான் பார்வதி தேவியோடைய மடியில தலைய வச்சு ஓய்வெடுத்த இடம் தான் இது. ஆலகால விஷத்தை உண்டு சிவபெருமான் உலகத்தை காத்த பிரதோஷ காலம் தோன்றுறதுக்கு மூல காரணமா இருந்த தலமும் இந்த சுருட்டப்பள்ளி தான். சயனத்துல இருக்கிற இந்த சிவபெருமான இதுக்கு முன்னாடி தரிசிச்சிருக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் சென்னையில இருந்து திருப்பதி போற வழியில, சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவுலையும், ஊத்துக்கோட்டையில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுலையும் சுருட்டப்பள்ளின்ற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு. வருங்காலங்கள்ல இந்த கோவிலுடைய முழு தகவல்களையும் முழு வீடியோவா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.